Assalamualaikum. Hello guys, welcome back to my channel Fashion Fixie. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இது ஒரு ட்ராவல் vlog தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக எல்லோரும் திருவாரூருக்கு பிக்னிக் போயிருந்தோம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு போன பிளேஸ் பார்த்திங்கன்னா கலைஞர் கோட்டம். ஸோ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெளியிலேருந்து பார்க்கவே. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவாரூரில் காட்டூருங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகியிருக்கு. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருந்தது. பெரியவங்களுக்கு 20 ருபீஸ், சின்ன பசங்களுக்கு 10 ருபீஸ் வாங்கினாங்க. ஆனால் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஒரு விஷயம். ஸோ நம்ம நியர்பை லொக்கேஷன்லேயே இருக்கிறனால கண்டிப்பாக விசிட் பண்ணணும். உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. கலைஞரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே உள்ளே கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாகவே கிளியராக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோர் இருந்தது. இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் தான் நம்ம பப்ளிக் வந்து அலோ. செகண்ட் ஃப்ளோரில் வந்து யாருமே அலோட் கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக இருந்தது. ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே அவரோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் இருந்தது. அந்த மியூசியம் உள்ள பார்த்திங்கன்னா கலைஞரோட சைல்டுஹுட் லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா அவரோட சைல்டுஹுட் லைஃப்லேருந்து அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் கிளியராக இருந்தது. நம்ம டெல்டா சரௌண்டிங்கில் இது கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான். நல்ல சூப்பரான இடம். அந்த மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஒவ்வொரு அந்த இதுவும் சிலையும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் ஒன்று இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா கலைஞரோட ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இது ஒரு பிளேஸ் தான். அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க எக்ஸ்ட்ராவாக. அதுக்கு பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பசில் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கலைஞரோட இமேஜ் வச்சு பசில் மாதிரி நல்லா இருந்தது இதுவும் பார்க்குறதுக்கு. அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பார்த்திங்கன்னா போகிற ஸ்டெப்ஸ்லேயே வந்து அவ்வளோ பிக்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்கவே. அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிலோட மாடல் ஒன்று வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள், அது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த பாலடைஞ்ச மாதிரி அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. ஸோ நான் பார்த்து ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது ஒரிஜினல் மாதிரி இருக்கேன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அழகாக செஞ்சுருந்தாங்க. கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு பிளேஸ் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தேட்டரும் இருந்தது. இந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா கலைஞர் எழுதின அந்த படம், வசனம் எல்லாமே இங்கே ஓடிட்டு இருந்தது. நீங்களே பாருங்களேன், அப்படியே ஒரிஜினல் தியேட்டர் செட்டப்பில் இருக்குது. நல்லா அழகாக ஏசிலாம் போட்டு சில்லுன்னு சூப்பராக இருந்தது. ஒரிஜினல் தியேட்டரில் மூவி பார்க்குற மாதிரியே. இங்கே பார்த்தீங்கன்னா கலைஞர் எழுதின படம், டயலாக்ஸு எல்லாமே ஓடிட்டு இருந்தது. ப்ளஸ் அவரை பற்றி மற்ற நடிகர்கள் சொன்ன எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லாகவே அவரோட கலைத்துறை சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே வந்து காட்டினாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு யாரும் அசைக்க முடியாத சிம்மாசனம். அந்த மாதிரி ஒரு நாற்காலி ஓட்டி என் மனதில் அமர்ந்திருக்கும் கலைஞருக்கு என் வணக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே இன்னொரு தேட்டர் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா அவரோட பொலிட்டிக்கல் லைஃப் ஃபுல்லாகவே காட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்க்ரீனை பாருங்கள், அது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன். அதுக்கு 4 ப்ரொஜெக்டர் வச்சு அந்த ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கர்வ்டாக பெரிய ஸ்க்ரீன் அது. அதில் உட்காந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது நிஜமாவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லைப்ரரியும் இருந்தது. ஸோ அங்கே நிறையா புக்ஸ் இருந்தது. எல்லோரும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு மியூசியம் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா அவரோட அந்த பொலிட்டிக்கல் லைஃப் ஹிஸ்ட்ரிஸ் ஃபுல்லாகவே வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ திருவாரூர் சைட் போகும்போது கண்டிப்பாக அந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வேறு பிளேசஸ் போன vlog உங்களுக்கு பார்ட் 2 சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். பிக்னிக் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all.